எதிர்பாராத சில அடிகள் விழுவும். ரொம்ப பெருசாக இருக்காது, ஆனால் சும்மா அந்த கையை அடிச்சுக்கிட்டேன், காலை அடிச்சுக்கிட்டேன், தலையை அடிச்சுக்கிட்டேன், ஏதோ ஒன்று டக்கு டக்குன்னு கொஞ்சம் கவனக்குறைவால் வரக்கூடிய விஷயம். கவனச்சிதறல்ன்றவ துளாராசிக்கு நிறைய இருக்கும். தலையிலேயே பேனா வச்சுட்டு தலையிலேயே ஆனால் துளாராசிக்கு இந்த தடவை 2ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை. அப்போ கண்டிப்பாக திருமண யோகம், குழந்தை பிறப்பு. இந்த நேரத்தில் பிறக்க குழந்தை சக்புத்திரனா பிறப்பான். நல்ல சூப்பரான ஒரு அருள் கடாட்சத்தோட ஒரு குழந்தை பிறப்பு. அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை பிள்ளைங்களுடைய அபரிவிதமான மூளை. நிறைய பேருக்கு 15-16 தேதிக்கு அப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணுறது, உங்கள் இடத்த க்ளீன் பண்ணுறது, உங்கள் கபோர்டை க்ளீன் பண்ணுறது, கிடைக்காதெல்லாம் கிடச்சிச்சுன்றது, இது எத்தனை நாள் வச்சுட்டு இதைத்தானே காணோன்னு தேடிட்டு இருந்தேன்றது, டாக்குமெண்ட்டை காணோன்னு போனதில் கொஞ்சம் யூரின் ப்ராப்ளம் வர்றதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. யூரின் எல்லோ கலரில் போகும். என்னடா இதெல்லாம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா கிரகம், பிளானட், மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எல்லாம் சேர்ந்து குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமையை சந்திக்கிறது. 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே 6ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய அமைப்பு, அங்கிருந்து குரு பார்க்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சேர்த்து நிறைய நல்லவையை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வா, ஒரு சொல்யூஷனுக்காக வேண்டிட்டே இருக்கீங்களா? வருகிற மே மாதம் 30ஆம் தேதி உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்குமான நிவர்த்தியாக இதோ வந்து கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு சண்முக ஷடாக்ஷர சப்த சதி யாகம் கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கும் 7000 கோடி ஆவர்த்திக்கு மேலே 23-24 வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வா இந்த யாகம் அமைய காத்திருக்கிறது. இதில் பஞ்சலோக முருகன் சிலையும் 33 வகையான தன ஆகர்ஷண எந்திர பொருட்களும் தர இருக்குது. யாரெல்லாம் அதில் கலந்துக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் 48 நாட்களில் முருகன் அருளால் கண்டிப்பாக தீரும். உலகெங்கும் உள்ள ஐவியன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்காக, ஸ்பெசிஃபிக்காக, எக்ஸ்க்ளூசிவாக தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே இருக்கோம்ல. அந்த வகையில் இப்போ பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் வைகாசி மாதம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த துலாம் ராசி நேயர்களுக்கு, துளாராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னா நிஜமாக மனசாட்சியோடு சொல்லணும். நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 3 மாதமாக கேட்டது கேட்காதெல்லாம் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஏன் சனி வக்ர நிவர்த்தியானார், அப்பயே ஓரளவுக்கு சூப்பர். அதுக்கப்புறம் இருக்கிற பிளான்ட்ரி பொசிஷனில் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே விலக ஆரம்பிச்சிச்சு. இப்போ கூட கிரக யுத்தம் நடத்தி கொண்டிருந்த மிஸ்டர் செவ்வாய் பை பை சொல்லிட்டு அவரோட வீட்டில் ஆட்சி வாங்கி உட்காந்துட்டாரு. ஆல்மோஸ்ட் ராசிநாதன் இருக்கக்கூடிய அமைப்பு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பிளேஸில் இருக்க போது எகெயின் குருவோட சேர்ந்து அவர் கொஞ்சம் நான் பெருசா நீ பெருசான்னு காட்ட போறாரு. அப்போ என்ன ஆகும்னா செல்ஃப் மோட்டிவேஷன் அதிகமாகும். யாருக்கு? துளாராசிக்காரர்களுக்கு. துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை புதுசாக சில விஷயத்துக்குள் இயங்குவீங்கள். உங்களுக்கு அது ஒரு நல்லவையை கொண்டு புதுசாக ஒரு வேலை பண்ணுவீங்க. திடீர்னு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவீங்க. வீட்டில் இருந்தால் கூட இந்த தடவை புதுசாக ஏதாவது டிஷ் பண்ணலாமான்ற அளவுக்கு புதுசாக ஏதோ ஒரு சில விஷயங்களை இந்த தடவை உருவாக்குவீர்கள், செய்வீர்கள், மேற்கொள்வீர்கள். அதன் மூலமாக ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். நிறைய இந்த மெக்கானிக்கல் மூலமாங்களா அதெல்லாம் இந்த தடவை துலாமுக்கு வித்தியாசமாக இயங்கும். சும்மா துளாராசிக்கார குட்டி பாப்பாவாக இருந்தால் கூட ரிமோட்டை மாற்றுறது, கேமராவை மாற்றுறது, பைக்கை மாற்றுறது, மோட்டரை மாற்று, ஏதோ ஒன்று மாற்றி கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை துலாமுக்கு உண்டு. அதனால் வீட்டில் ஏதாவது தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னீங்கன்னா இந்த தடவை கிடைக்கும். நிறைய துளாராசிக்காரர்களுக்கு க்ளீனிங் நடக்கும். இந்த தடவை வீட்டில் கிளென்சிங் நடக்கும். நிறையா பேருக்கு 15-16 தேதிக்கு அப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணுறது, உங்கள் இடத்த க்ளீன் பண்ணுறது, உங்கள் கபோர்டை க்ளீன் பண்ணுறது, கிடைக்காதெல்லாம் கிடச்சிச்சுன்றது, இது எத்தனை நாள் வச்சுட்டு இதைத்தானே காணோன்னு தேடிட்டு இருந்தேன்றது, டாக்குமெண்ட்டை காணோன்னு போனதெல்லாம் திரும்ப கைக்கு வர்றது, இதெல்லாம் இந்த தடவை கண்டிப்பாக நிகழ்ந்தே திரும்ப. யாருக்கு? துளாராசிக்காரர்களுக்கு. அதை தாண்டி துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து இந்த தடவை சூப்பரான டைம் பீரியட். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நிறையா காம்படிஷனோடு உங்களை அப்படியே போராட வைப்பார். நிறைய பேருக்கு வேலை மாற்றம், இடமாற்றம் கண்டிப்பாக உறுதி. 6ஆம் இடம் தான் சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப். அதெல்லாம் இந்த தடவை துளாராசிக்காரர்கள் மேற்கொள்ளு தீர்வுகள். 6ஆம் இடம் தான் சர்வீஸ். நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஏதாவது கோவிலில் போய் சர்வீஸ் பண்ணுறது, இல்லை பூஜையில் போய் கலந்துக்கிறது, ஏதோ ஒன்று துளாராசிக்காரர்கள் இந்த தடவை அதோட கனெக்ட் ஆவீங்க. சர்வீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் அதற்கான டயத்தையும் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும். இந்த தடவை நிறைய துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். எதிர்பாராத சில அடிகள் விழுவும். ரொம்ப பெருசாக இருக்காது, ஆனால் சும்மா அந்த கையை அடிச்சுக்கிட்டேன், காலை அடிச்சுக்கிட்டேன், தலையை அடிச்சுக்கிட்டேன், ஏதோ ஒன்று டக்கு டக்குன்னு கொஞ்சம் கவனக்குறைவால் வரக்கூடிய விஷயம். கவனச்சிதறல்ன்றவ துளாராசிக்கு நிறையா இருக்கும். தலையிலேயே பேனா வச்சுட்டு தலையிலேயே சீ போச்சுட்டு காணும் தேடிட்டு உட்காந்துருப்போம். இதெல்லாம் இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதனால தான் காணாமல் போனதெல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொன்னேன். ஸோ கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப யோசனை அதிகரிக்கும். ஆனால் புது முயற்சியை ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொண்டு வந்து தரும். புதுசாக ஒரு ஃபார்முலா, புதுசாக ஒரு விஷயம். முதல்ல செல்ஃப் அனலைஸ்மெண்ட். குரு சுக்கிரன் சேரும்போது தான் அங்கே கோடீஸ்வர யோகம் உருவாகும். அதை தாண்டியும்
பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. இந்த சுக்கிரன் அப்படின்றது ஒன்றும் பணத்தை கொடுக்கக்கூடிய பிளானட் மட்டும் இல்லைங்க. அது உட்காந்துருக்கக்கூடிய இடம் சுயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் அமைஞ்சிருக்கிறது அப்படின்றது வாவ்! வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனா துலா ராசிக்கு இந்த தடவ 2ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை. அப்ப கண்டிப்பாக திருமண யோகம். குழந்தை பிறப்பு. இந்த நேரத்துல பிறக்க குழந்தை புத்திரனா பிறப்பான். நல்ல சூப்பரான ஒரு அருள் கடாட்சத்தோட ஒரு குழந்தை பிறக்கும். அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்ல பிள்ளைங்களுடைய அபரிவிதமான மூளை இந்த தடவ வேற மாரி வேலை பார்க்கும். யாருக்கு? துலாம் ராசிக்காரர்களுக்கு. பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கும். என் பிள்ளை ஒண்ணுமே பண்ணல ஒரு மாரி உட்காந்துருக்குன்னா அதை குறித்த அந்த கவலைகளிலிருந்து வெளியிலே வருவீங்க. 5ஆம் இடத்து ராகு இது வரைக்கும் குருவோட கண்ட்ரோல்ல இருந்தார். கொஞ்சம் அப்படியே வந்துட்டார். அப்ப சிந்தனை எல்லாம் வேற மாதிரி இயங்கும். பிரம்மாண்டத்தை நோக்கி இயங்கும். அதை பண்ணும் இதை பண்ணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படியே தான் இருக்கும். போனால் அந்த மாதிரி தான் வந்தால் இந்த மாதிரி இடம் தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக உங்களை இந்த மாதம் ஃபுல்லாக வைத்திருக்கும். ரொம்ப சுகமான ஒரு உறக்கம், சுகமான ஒரு தூக்கம், ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு லக்ஸுரியான ஒரு விஷயத்தை அனுபவித்தல், வாங்கின ஒரு ஃப்ளாஷிப் மொபைல் வாங்குறதுன்ற மாதிரி இந்த தடவை நிறைய உங்களுக்குன்னு சில விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. ஓகேவா? எதில் கவனம் தேவை? ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. அடிக்கடி அடிபடும்னு சொன்னேன். அடிக்கடி அடிபடும்னா அப்போ சின்ன சின்னதாக அங்கங்கே அடி வாங்குவது. காய்கறி கட் பண்ணும்போது பத்திரம் கையை கட் பண்ணாமல் பார்த்துக்கணும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை செவ்வாய் ரத்தம் பார்க்காம போக மாட்டேன். ஏன்னா அங்கே உட்காந்து டேரெக்டாக உங்களை தான் பார்க்குறாரு. செவ்வாய் பார்க்கும்போது கொஞ்சம் தைரியம் அதிகரிக்கும். அதுவும் 7ஆம் பார்வைனா சமசப்தமாக பார்வையில் செவ்வாய் பார்க்க போகிறாரு. தைரியம் அதிகரிக்கும், வீரியம் அதிகரிக்கும், எல்லாம் அதிகரிக்கும். கொஞ்சம் உங்களுடைய கை அங்கே ஓங்கி இருக்கிற மாதிரி சில சினாரியோகள் நடக்கும். நிறையா உடல் ரீதியான பிரச்சனையிலேருந்து வெளில வருவீங்க. ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸில் மாட்டிங்கன்னா நிறைய பேருக்கு பல்லு வலி, கண்ணு வலி வரலாம். கண்ணாடியை பத்திரமா வச்சுக்கோங்க. துளாராசிக்காரர்கள் கண்ணாடி போட்டுக்கூடிய ஆடலாக இருந்தால் உங்கள் கண்ணாடியை பத்திரமா வச்சுக்கோங்க. கண்ணுக்கு போடுற கண்ணாடி எங்கேயாவது தொலைக்கிறது, இல்லை கீழே விழுகிறது, அதை மாற்றுறதுன்ற மாதிரி அது உடையிறது ஏதோ ஒன்று நடக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேர் கண்டெஸ்ட் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைய பேருக்கு பல்லு பிரச்சனை, ஒரு யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன், கொஞ்சம் ஹீட் அதிகமாகி கொஞ்சம் அப்படியே அந்த அந்த ஹீட்டால் வரக்கூடிய சில விஷயங்கள்னா செவ்வாயே ஒரு மாதிரி போர்க்காரகன். அவன் உட்கார்ந்துருக்கிற வீடும் சரி, இங்கேருந்து அப்படியே சூரியனும் உங்களோட 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை சமசப்தம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ அது உங்களுக்கு 2ஆம் இடமா வருது. அப்போ இந்த சினாரியோலாம் அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க நம்ம எல்லாத்துக்குமே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி வெப்பம் அனல் அடிக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வரதெல்லாம் இந்த தடவை நடக்கும். கொஞ்சம் யூரின் ப்ராப்ளம் வர்றதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. யூரின் எல்லோ கலரில் போகும். என்னடா இதெல்லாம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா கிரகம், பிளானட், மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மாத ப்ரெடிக்ஷன். அதனால் கொஞ்சம் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. இளநீர் தானம் பண்ணுங்கள். எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு இந்த தடவை இளநீ கொடுத்து பாருங்கள், காசு தாறுமாற வரும். நிறைய இளநீ குடிங்க இந்த தடவை. நிறைய லிக்விடாக ஐட்டமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா தேவையில்லாமல் கேஸ்ட்ரிக்கு, வயிறு பிரச்சனை வந்தே தீரும். வயிறு உபசமாக இருக்கும். அப்படியே நெஞ்சுக்கிட்ட ஒரு ஏப்பமாக வரும். இதெல்லாம் துளாராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள். அதனால் கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. நிறைய நல்லவே நடக்க போகுது. கவனமாக இந்த இடத்துல மட்டும் இருந்தால் போதும். யார்? துளாராசிக்காரர்கள். ஓகே, துளாராசிக்காரர்கள் படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பாங்க. இது வரைக்கும் நான் 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை. 2ஆம் இடம் தான் இந்த பால்ய கல்வி, 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கல்வி. அது படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இது வரைக்கும் எப்படி இருந்திருக்குன்னா, அது 8ஆம் இடத்துல உட்காந்துருந்தனால ஆல்மோஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி பண்ணி எதுவுமே மார்க்கே வராமல் போன துளாராசிக்கார குழந்தைகளுக்கு, இல்லை துளாராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு இந்த தடவை வாய்ப்புகள் சூப்பராக இருக்கும். திடீர்னு நல்ல டியூஷன், நல்ல குருமார்கள் கிடப்பாங்க. அதன் மூலமாக பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும். ஸோ துளாராசிக்கார குழந்தைகளுடைய மதிப்பெண் இந்த தடவை உயரப்போகுது. ஃபஸ்ட்டு இருந்தே சில விஷயத்தை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்க. நிறைய எஃபெக்ட் போட்டு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்க துளாராசிக்காரர்களுக்கு லைட்டாக நீங்கள் போடுற ஏ தான் கரெக்டு, நீங்கள் போடுற பி தான் கரெக்டு, நீங்கள் போடுற சி தான் கரெக்டு, எல்லாம் எந்தான்னு வச்சுக்க போது பிரபஞ்சம். இக்கி பாக்கி போடுறதெல்லாம் கரெக்டு துலாமுக்கு. ஏன்னா இருக்கிற இந்த 12 ராசியில் யாருக்கு ஜாக் பாட்னா எனக்கு தெரிஞ்சு துலாமுக்கு தான் இந்த மாதம் அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே, ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கவர்களுக்கு நிறைய நல்லவே நடக்குது. கார் வாங்குறது, பைக் வாங்குறது, ஏதோ ஒரு நகை வாங்குறது, நல்ல விஷயத்தில் கலந்துக்கிறது, ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போகிறது, டூர் போகிறது, உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமையை சந்திக்கிறது. 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே 6ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய அமைப்பு, அங்கேருந்து குரு பார்க்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சேர்த்து நிறைய நல்லவையை கொண்டு வந்து சேர்க்கும். பண ரீதியாக இருந்த பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு அப்படியே நிவர்த்தி ஆவீங்க. ஒரு விஷயம் சாமி, கண்டிப்பாக நகை கடன் அடைப்பீங்க. யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கேன்னு தவிர்த்துக்கோங்க. கடன்லேருந்து நிவர்த்தி, கடன்லேருந்து விடுதலை, இதெல்லாம் குரு சுக்கிரன் காம்பினேஷன் உங்களுக்கு கொடுக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, சுக்கிரனோடு சேர்ந்த குரு பார்வை வரும்போது நிறைய நல்லவையெல்லாம் கூடி வரப்போகுது. ஸோ பெருசாக நெகட்டிவாக எதுவுமே இல்லை. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு டைரெக்டாக சுக்கிரனுடைய பார்வை, வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பெருசாக நெகட்டிவாக எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை. துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 4ஆம் இடம் இயங்க போது வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக உண்டு. உடைமைகளுடைய சேர்க்கை உண்டு. உங்களுக்குன்னு சில விஷயங்களை வாங்கிப்பீங்க. நிறைய ட்ரெஸ் வாங்குவீங்க. நிறைய நல்லவே எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் இது வரைக்கும் போலியா பிஸ்னஸ்குள்ளே இறங்குவீங்க. பெண்களுக்கு, துளாராசிக்கார பெண்களுக்கு தான் அல்டிமேட். ஏன்னா உட்காந்துருக்க வீடே கடக வீடு, பெண் வீடு தான். அந்த வீட்டில் குரு அமர்ந்திருக்காரு. பெண்களுக்கு சூப்பராக இருக்கும். துளாராசிக்கார பெண்கள் இந்த தடவை செம்மையாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுப்பீங்க.
பொருளாதார ரீதியா பெண்களுக்கு நல்ல வருமான உயர்வு இருக்கும். இதுவரைக்கும் என்னதான் அங்க எங்கெல்லாம் ஒளிச்சு வச்சா கூட காசு காலியாகுதேன்ற மாரி இருந்தீங்கன்னா, இந்த தடவ கடுகு பெட்டிலலாம் காசு கிடைக்கும். அதனால கவலையே படாதீங்க. எப்படியோ இந்த தடவ காசு, பணம், துட்டு, மணி மணின்னு இருக்க போறீங்க. சந்தோஷம் மேலோங்க போகிறது. சௌபாக்கியம் கிடைக்க போகுது. பெண்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்க போகுது. ஸோ எதை குறித்தும் கவலைப்பட வேணாம். நெறைய நல்லவை கிடைக்க போகுது. பெரிய செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது. சூப்பரா இருக்க போறீங்க துளாராசிக்கார பெண்கள் எக்ஸ்பெஷலி. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா துளாராசிக்காரர்களுக்கு நல்லவையெல்லாம் நான் யூசுவலி பெர்சன்டேஜ் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் சொல்றேன். நல்லவையெல்லாம் ஒரு 80% சூப்பர். பாதுக்க வேண்டியது உங்களோட ஹெல்த்து. நான் சொன்ன மாரி இந்த செவ்வாயுடைய பார்வை இருக்கிறனால கொஞ்சம் வேகத்த, விவேகத்த, அவசரத்த டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடணுன்ற அந்த எமோஷனலாக வரக்கூடிய அதை மட்டும் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே சூப்பர். ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? துளாராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். முருகப்பெருமானுடைய எனர்ஜியெல்லாம் உட்காந்து செவ்வாய் உட்காந்து உங்களை தான் பார்க்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? பயங்கர வீரியம் பிறக்க போகுது. கடன் அடைய போகுது. மேக்ஸிமம் யாரெல்லாம் கடனில் இருக்கீங்களோ எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை துளாராசிக்காரங்கள் செவ்வாய்க்கிழமை 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே செவ்வரளி பூ கொண்டு 2 அகல் விளக்கேற்றி கார்த்திகேயனை வழிபாடு வந்து கந்தசஷ்டி கவசம் சொல்லி பாருங்க. என்ன 21 நாளுக்குள்ளே கடன் அடைஞ்சிரும். இந்த தடவை முருகப்பெருமானுடைய வழிபாடு சூப்பராக இருக்குது. இந்த தடவை தான் அது உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். துளாராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து என்ன பார்ப்பீங்க? நிறைய போட்டு இல்லை கப்பல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். போட்டு பார்க்குறீங்க, இல்லை கப்பலோட கனெக்ட் ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல படகு கனெக்ட் ஆகுது, ஏதோ ஒரு ஃபோன் எடுக்கும்போது ஒரு படகு தெரியுது, இல்லை படகு போட்ட இமேஜ் ஏதோ டிஷர்ட் போடுறீங்க, இல்லை ஏதோ ஒரு கிடைக்குது அப்படின்னா தத்தளித்துட்டு இருக்க வாழ்க்கையில் நான் இருக்கேன் உன்னை காப்பாற்றுறதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இது கிடைக்க போகுது. எப்போல்லாம் கப்பல் பார்க்குறீங்களோ இல்லை பிரம்மாண்டத்தை நீங்கள் உணரப் போகிறீர்கள், உங்களை பார்த்து அடுத்தவங்க பிரமிக்க போகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாறப்போகுது, எதை குறித்து நீ கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த 2 பார்க்குறதும் துளாராசிக்காரர்கள் கண்ணில் படும். இவ்வளோ நல்லது சொல்கிறீங்க, ஆனாலுமே ஏதோ ஒன்று வந்தால் எப்படி சமாளிக்கிறது, கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னா இந்த சிந்தனை தடுமாற்றம். ஏன்னா செவ்வாய் பார்க்கும்போது கொஞ்சம் 7ஆம் பார்வையை அடுத்தவங்க இயங்குவாங்க, நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அடுத்தவங்க ரொம்ப ஸ்பீடாக இயங்குவாங்க, கொஞ்சம் பிளேமிங் நடக்கும். அப்போ இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு நம்பரை துளாராசிக்காரர்கள் பயன்படுத்துங்க. 612334 612334 61234 இந்த நம்பரை பயன்படுத்த நிறைய நல்லவையெல்லாம் உங்களை தேடி வரும். பயன்படுத்தி பாருங்கள். இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. தினம் இந்த நம்பரை பயன்படுத்த துளாராசிக்காரர்களுக்கு எது தேவையோ அது உங்கள் கையில் வந்து சேரும். இந்த தடவை துளாராசிக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கை ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. நிறைய வந்து ப்ளூ கலரோடு கனெக்ட் ஆகுங்க. அது என்ன டைப் ஆஃப் ப்ளூ இருந்தாலும் ஓகே. ஏன்னா சனியோட பொசிஷன் நல்லா இருக்குன்ற போது ப்ளூ கலரை பயன்படுத்த வேலையில் மாற்றம், பணத்தில் ஒரு நிறைவு, ஒரு தெளிவு, ஒரு நிம்மதி, ஒரு தன்னம்பிக்கை. ப்ளூ கலர் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் மீதான அடுத்தவருடைய மதிப்பு, மரியாதை எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த வண்ணம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வண்ணமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.